பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 யோவான் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது: நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்பதாக. அவருக்கு ஒப்பாயிருப்போம், we will be like him என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவன் வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவற்றில் மேற்குறிப்பிட்ட வாக்குத்தத்தம் உன்னதமான வாக்குத்தத்தம். இந்த உலகில் வாழும் அநேக ஜனங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையும் தெளிவான வெளிப்பாடும் இல்லை. ஆனால் கர்த்தரோ நமக்கு இவ்வுலக வாழ்வுக்கு பிறகு நாம் எப்படி இருப்போம் என்ற வெளிப்பாட்டுடன் கூடிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பேதுரு சொல்லுகிறார், அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் என்பதாக. நாம் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்ற வாக்குத்தத்தம் எவ்வளவு அருமையானது என்பதை சிந்தித்து பாருங்கள். மாத்திரமல்ல, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று மேற்குறிப்பிட்ட வசனம் கூறுகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு தகுதியுள்ளவர்களா என்று நம்மை நாமே கேட்டுக்கொண்டால் எல்லாரும் இல்லை என்றே சொல்லுவோம். அப்படி தகுதியில்லாத நம்மை இயேசுவின் இரத்தம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறது. இந்த உலகத்தில் அநேக பிரமாண்டங்கள் காணப்படுகின்றன. பிரமாண்டமான வான வேடிக்கைகளை ஒவ்வொரு புத்தாண்டு பிறப்பிலும் பல நாடுகள் செய்யும். ஒலிம்பிக் போட்டியோ ஃபீபா போன்ற கால்பந்து போட்டியோ உலக நாடுகள் நடத்தும் போது தொடக்க நாளில் பிரமாண்டங்களை வெளிப்படுத்துவார்கள். அதுபோல தேவனின் பிரமாண்ட அன்பின் வெளிப்பாடுதான் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறது. அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனின் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அவருடைய பிள்ளைகளாக இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஆனால் அவர் வெளிப்படும் போது நாம் அவரை போல அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எவ்வளவு ஆச்சரியமான உன்னதமான வாக்குத்தத்தம் என்பதை பாருங்கள். மறுரூப மலையில் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஆடை மணவாட்டியாகிய சபைக்கும் கொடுக்கப்படும். நாம் இப்பொழுது தெய்வ பிள்ளைகள். அவர் வெளிப்படும் போது அவரை போலவே இருப்போம். இந்த சிந்தை நமக்கு இருந்தால் இவ்வுலகத்து ஆசைகள் நம்மை தொடாமல் பார்த்து கொள்ள முடியும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளா எங்களை தெரிந்தெடுத்த தயவிற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பிள்ளைகளானால் உடன் சுதந்திரருமாமே என்ற வார்த்தையின்படி உம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைக்கும் எங்களை பாத்திரவான்களாய் தெரிந்தெடுத்ததற்காக மீண்டும் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். இப்பூமியில் உம்முடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாங்கள் உமக்கு சாட்சியாய் வாழவும் உம்மை பிரதிபலிக்கவும் உதவி செய்யும். உம்முடைய மகிமையான வருகையில் எங்களை உம்மை போல மாற்றப் போகிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல காத்துருளும். கையிடுகிற எல்லா வேலைகளிலும் காரிய சித்தியை கொடுப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.